அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோவில் 16 மாகாணங்களின் ஆளுநர்களை சந்தித்தார். ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷியாவை பிரதமர் மோடி சந்தித்த நிலையில் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்நிலையில் டோக்கியோவில் 16 மாகாணங்களின் ஆளுநர்களை பிரதமர் மோடி சந்தித்ததாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தொழில்நுட்பம், முதலீடு, புத்தாக்க நிறுவனங்கள் போன்றவற்றில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். AI தொழில்நுட்பம் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆர் ஸ்ரீனிவாசன் கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளியின் முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின் அவர் பேசுகையில், 400 முதல் 500 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் ஏவுகணைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. AI தொழில்நுட்பம் அதிகரித்து வருகிறது. அது வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கம் சார்பில் பொதுச் செயலாளர் ரோஹிணி பன்னீர்செல்வம் சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வரவிருக்கும் GST சீர்திருத்தத்தில் திரைப்பட டிக்கெட் GST விகிதத்தை 5% குறைக்க கோரி மனு அளித்தார். கொரோனா காலத்தில் நீண்ட நாள் மூடப்பட்ட திரையரங்குகளால் OTT தளங்களின் வளர்ச்சி அதிகமாகி தமிழ்நாட்டில் திரையரங்கு தொழில் சரிவை சந்தித்து வருவதால் இந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய திறந்தநிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழ் வழியில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் இயக்குனர் அகிலேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தேசிய திறந்தநிலை பள்ளியின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களை தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் அங்கீகரித்திருக்கின்றன என்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கும் இது செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்த அகிலேஷ் மிஸ்ரா, நாடு தழுவிய அளவில் தேசிய திறந்தநிலை பள்ளியில் படிக்கும் 22 லட்சம் பேரில் அதிகமானோர் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் படிப்பதாகவும் தமிழகத்திலிருந்து 11,000 மாணவர்கள் படிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபனில் கார்லோஸ் அல்கராஸ் வலது முழங்கால் பிரச்சனையுடன் விளையாடி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். 3வது சுற்றில் இத்தாலியன் லூசியானோ டார்டெரியை 6-2, 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இதேபோல் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா விக்டோரியா அசரென்காவை 6-1, 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஆனால் 2021 சாம்பியனான எம்மா ராடுகானு எலெனா ரைபாக்கினாவிடம் 6-1, 6-2 என்ற செட்களில் தோல்வியை தழுவினார். ரைபாக்கினா முதல் முறையாக 4வது சுற்றுக்கு முன்னேறி மார்க்கெட்டா போன்ட்ரவுசோவாவை எதிர்கொள்கிறார். போன்ட்ரவுசோவாவை ஜாஸ்மின் பயோலினியை 7-6, 6-1 என தோற்கடித்தார். இதே நேரத்தில் அமெரிக்காவின் நம்பிக்கையான பென் ஷெல்டன் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.